ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததான ஒரு அருமையான செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. இந்த ரெண்டு காரியங்களும் விசுவாச ஜீவியத்திலே மிகவும் முக்கியம். இன்றைக்கு அநேக விசுவாச ஜீவியங்களுடைய பின்னோக்கி போகிறதான ஒரு சம்பவம் அல்லது விசுவாச ஜீவியத்திலிருந்து காணாமலே போய்விடுகிறதான ஒரு சம்பவம், இதெல்லாம் எதற்கு ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அல்லது ஒரு இழப்பு நேரிடும் பொழுது மிகவும் சோர்வடைந்து எல்லா விசுவாசமும் குன்றி போய் அப்படியே விசுவாச வாழ்க்கையிலிருந்து அநேகர் பின்மாறி போகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு என்ற இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் என்னுடைய இருதயத்தை ஏவினபடினாலே உங்களோடு இந்த அருமையான செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. இந்த ரெண்டையும் செய்யணும். திடமனதாக இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது அநேக நெருக்கமான சூழ்நிலைகளிலே தான் திடமனது தேவை. திடமனது சாதாரணமான நேரத்தில் இருக்கும், ஸ்டடியாக இருப்போம், சாதாரண நேரங்களில் ஸ்டடியாக இருப்போம். ஆனால் நெருக்கமான சூழ்நிலைகளிலே, சில எதிர்பாராத சம்பவங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையிலே அப்போதான் நமக்கு திடமனது தேவை. திடமனதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவார். திடமனதாக இருந்து, நம்பிக்கையாக இருந்து அவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதே சங்கீதம் 27:3 வசனத்தில், சங்கீதம் 27:3 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கி ஒரு பெரிய பிளாட்டூன் வந்து, ஒரு பெரிய பிளாட்டூன் மாதிரி பிரச்சனைகள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன், திடமனதாக இருப்பேன் என்று அருமையாக சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தியானித்து தாவீதினுடைய ஒரு எக்ஸாம்பிள், தாவீதினுடைய ஒரு எடுத்துக்காட்டை நாம் வைத்து எப்படி தாவீது திடமனதாக இருந்தார் என்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 22 இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 1 சாமுவேல் 22 ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்த்து நாம் என்ன நடந்தது, தாவீது எப்படி நடந்து கொண்டார், எப்படி திடமனதாக இருந்தார், எப்படி கர்த்தருக்கு காத்திருந்தார் என்பதையும் கூட நாம் பார்த்து தாவீதினுடைய வெற்றியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 1 சாமுவேல் 22 முதல் வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், தாவீது சவுல் ராஜாவினாலே விரட்டப்பட்டான் என்று நமக்கு தெரியும். சவுல் ராஜாவுக்கு நல்லா தெரியும் தாவீது ஒரு வெரி எஃபிஷியன்ட் பர்சன். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருக்கிறது. கர்த்தர் அவனை ராஜாவாக நியமிக்க போகிறார். தன்னுடைய சந்ததி இடத்திலிருந்து அந்த ராஜாங்கம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த தாவீதை நான் அழித்து விட வேண்டும், அப்போ தான் நான் ராஜாவாக இருக்க முடியும், என் மகன் ராஜாவாக முடியும் என்று அப்படி ஒரு எண்ணத்தில் சவுல் என்ன பண்ணுறாரு, தாவீதை கொலை செய்யும்படியாக தேடுகிறார்.
தாவீதை தனக்கு பக்கபலமாக வைத்து கொண்டிருந்த சவுல் எப்பொழுது தாவீது ராஜாவாக போகிறான் என்று தெரிந்து விட்டதோ, தாவீதுக்கு ராஜாவாகக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று தெரிந்து விட்டதோ, பிரியமானவர்களே, சவுல் தன்னுடைய மாம்ச பலத்தினாலே தாவீதை அழிக்க முற்படுகிறார். அதனால் அவனை கொலை செய்ய வகை தேடும்போது தாவீது சவுலுடைய சமூகத்தை விட்டு அவனுடைய ராஜாங்கத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். அவன் அரச சபையிலிருந்து தாவீது ஓடி போகிறான். காட்டிலையும் பல இடங்களிலும் ஓடி ஒளிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, சவுல் விரட்டி கொண்டிருந்த சூழ்நிலையிலே தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். பாருங்க, 22 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெவிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திலே போனார்கள். பாருங்க, தாவீது நெருக்கப்படுகிறான். சவுலினாலே விரட்டப்படும் பொழுது அவன் ஓடி தப்பித்து ஒளிந்து கொள்வதற்கு எங்கே போகிறான்? அதுல்லாம் என்ற கெவிக்கு போகிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரே ஓடுறாரு. இவருக்கு இருக்க இடம் இல்லை. இவரே தப்பிச்சு ஓடுறாரு. இவன் தாவீது ஓடியதை அறிந்து பாருங்க, 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனத்தில் கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். பாருங்க, முதல் வசனத்தில் நாம் பார்த்தோம், தாவீதுடைய தகப்பனும் தாயும் அவன் சகோதரரும் இன்னொரு 400 பேரும் போயிட்டு தாவீதோட அங்கே சேர்ந்து கொள்கிறார்கள். இவருக்கே இருக்க இடம் இல்லை. இவரே தப்பித்து ஓடுறாரு. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே தன்னுடைய சொந்த குடும்பம், தன் தாய் தகப்பன் சகோதரர்கள், அதே நேரத்தில் இவனோடு சேர்ந்து இவனை போல ஒடுக்கப்பட்ட ஒரு 400 பேர் இவனோடு கூடிக்கொண்டார்கள். அப்போ தாவீது அவர்களெல்லாம் விரட்டி அடிக்கவில்லை. போங்க போங்க, எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லலை. அவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறார். பாருங்க, அவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்து அது என்ன பண்ணுறாரு? அவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய தோழர்களாக்கி அவர்கள் மூலமாக ஒரு சாம்ராஜ்யத்தை தனக்கென்று ஏற்படுத்தி கொண்டார் தாவீது. பாருங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, எனக்கே வயிற்றுக்கு கஞ்சிக்கு இடம் இல்லை, நீ வேறையா என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி தாவீது செய்யாத அந்த சூழ்நிலையில் பாருங்கள், இது கர்த்தருடைய செயல் என்று தான் நாம் பார்க்க முடியும். தாவீது தனிப்பட்டு விடப்பட்ட நேரத்தில் அவனுக்கு துணையாக 400 பேரை கர்த்தர் அனுப்பினார். இதை தாவீது புரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு ஒரு உதவியை அனுப்பும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். தாவீது அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். பாருங்கள், சங்கீதம் 84 5, 6 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 84 5, 6 வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அழுகையின் பள்ளத்தாக்கு, அதாவது துன்ப சூழ்நிலையும் கூட அதை அப்படியே தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார். அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். அதை சாதகமாக ஆசீர்வாதமாக பயன்படுத்தி அப்படித்தான் தாவீது செய்தார். இந்த 400 பேர் வந்த பொழுது அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது. தன் தாய் தகப்பனும் 400 பேரும் வந்த பொழுது நல்ல இருதயம், செவ்வியான இருதயம் இருந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் அந்த துன்ப சூழ்நிலையில் அவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தனக்கு பக்கபலமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு அனுப்புகிறதான ஒரு விதமான உதவியை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஆகவே நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் பயப்படக்கூடாது, திடமனதாக இருக்க வேண்டும். திடமனதாக இருந்து சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்தார் பாருங்க. நெருக்கமான சூழ்நிலையிலே தானே தப்பித்து ஓடும் பொழுது 400 பேரும் தன்னுடைய தாய் தகப்பன வந்தபொழுது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான வசனம் 22வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். பாருங்க, மோவாப் ராஜாவோட தாவீதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான் பாருங்க. அதுதான் அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது பாருங்க, ஏற்ற நேரத்தில் மிக உறுதுணையாக போய்விட்டது. மோவாப் ராஜாவிடத்தில் போய் தாவீது கேட்குறான், எனக்கு இப்போ நான் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை எப்படி வழிநடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை இந்த நெருக்கத்தின் வழியாக எப்படி நடத்தப் போகிறார் என்பதை அறிய நாம் காத்திருக்க வேண்டும். தாவீது காத்திருந்தான். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று மோவாப் ராஜாவிடத்திலே சொல்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்ட நெருக்கமான சூழ்நிலையிலே சோர்ந்து போய் மிகவும் மனமடைந்து அப்படியே பின்மாறி போய் எல்லாம் இழந்து போச்சு என்று சொல்லாதபடிக்கு அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தப் போகிறார் என்று நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுடைய குடும்பத்தில் நடந்த காரியம், நாங்கள் சகோதர சகோதரிகள் 9 பேர் பாருங்கள், எல்லாருமே படித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். அப்போ என்னுடைய தாயார் மிகுந்த ஒரு ஜெப வீராங்கனை தாயார். அவர்கள் அப்படியே ஜெபத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எங்களை எப்படி வழி நடத்தப் போகிறீர்? இந்த சூழ்நிலையிலே தகப்பன் மரித்து போனார். எத்தனையோ எல்லா பிள்ளைகளும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் தான், ஒரு சகோதரன் தான் வேலை செய்கிறார். இதை வைத்து இந்த கடினமான நெருக்கமான சூழ்நிலையில் எங்களை எப்படி வழிநடத்தப் போகிறீர் என்று எங்களுடைய அருமையான தாயார் ஜெபத்திலே காத்திருந்தார்கள். கர்த்தர் படிப்படியாக வாசல்களை திறந்து எங்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நெருக்கமான சூழ்நிலையிலே காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் எப்படி எங்களை வழிநடத்தப் போகிறீர் என்று அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆம், மீட்பர் உயிரோடு இருக்கும்பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது சொல்கிறான் மோவாப் ராஜாவினிடத்தில், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிவதற்காக காத்திருக்கிறேன். அது வரைக்கும் என்ன சொல்கிறாரு, என் அப்பாவை அம்மாவை கொஞ்சம் பத்திரமா அவங்ககிட்ட வச்சுருங்க அப்படின்றார். வயது சென்றவர்கள் தகப்பனும் தாயை என்ன செய்வாங்க, 400 பேர் இருக்கிறாங்க, நல்ல வாலிபர்கள், அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு தனக்கு பக்கபலமாக வைத்திருக்கிறான். அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, பாவம் வயதானவர்கள். ஆகவே மோவாப் ராஜாவினிடத்தில் சென்று அவர்களை விட்டு, இவர்களை பத்திரமா பார்த்துக்கொள், நான் கர்த்தருடைய வழிநடத்துவதற்காக காத்திருக்கிறேன் சொல்கிறார். தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீது கர்த்தருடைய வழிநடத்துவதற்காக ஒரு புறம் காத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு புறம் பார்க்கும்போது தன்னுடைய கடமை, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் ஆற்றுகிறார். சரியான இடத்துல அவரை வைக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நானும் வேலை செய்கிறேன், மனைவி வேலை செய்யுது, நாங்கள் ஓடி ஆடிட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க வேறு படிக்குது, இங்கே எங்கே அப்பாவும் அம்மையாவும் பார்க்கறது என்று சொல்லி கஷ்டப்படுறாங்க. அவங்கள சரியாக பார்க்கறதில்ல, ஒதுக்கிடுறாங்க. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, சரிதான். இன்றைக்கு சூழ்நிலையில் நாம் எல்லாரும் மனைவியும் புருஷனும் வேலை செய்கிறவங்க தான், பிள்ளைங்க படிக்கிறவங்க. ஆனாலும் தகப்பன் தாயை நாம் என்ன பண்ணக்கூடாது, அவர்களை
அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அடைக்கலத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்களை அருமையாக பார்த்து கொள்வதற்கான பல இடங்கள் இருக்கிறது. அது எல்லாம் நமக்கு தெரியும், இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் தகப்பனையும் தாவையும் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் எப்படி மோவாப் ராஜாவினிடத்தில் போய் விட்டான் தாவீது, என்னோட வைத்துக்கொள்ள முடியல, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதனால் இவர்களை சேஃபாக வைத்துக்கொள். தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு சேஃபான ஒரு நிலைமை, பாதுகாப்பான நிலைமை, பராமரிக்க நிலைமை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பிரியமானவர்கள். இதனால் அநேக ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது, அநேக காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. தகப்பனையும் தாயும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. எப்படியா போட்டோம் அப்படின்னு விடக்கூடாது. என்னுடைய வண்டி ஓடுறதே கஷ்டமாக இருக்குது, எப்படி இவங்களை பார்க்கணும், விடக்கூடாது. பிரியமானவர்களை, தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் சரிவர முழுமையாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது பாருங்க, அந்த நெருக்கமான சூழ்நிலையில், தான் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு அடைக்கலத்தை தகப்பனுக்கும் தாய்க்கும் தேடி வைத்தான். மோவாப் ராஜாவிடத்தில் வைத்தான். கொஞ்ச நேரம் நான் கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறேன். காத்திருப்பீங்களா? கர்த்தருடைய உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தருக்காக காத்திருங்க. அதே நேரத்தில் உங்கள் கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும், துரிதமாக செய்ய வேண்டும், கடமைகளை ஆற்ற வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம எப்படியாக கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே நம்மை பாதுகாப்பாக வைப்பார். பாருங்க, தாவீதின் நெருக்கத்தின் மத்தியிலே கூட தாவீது தவறான பாதையிலே சென்று விடாதபடிக்கு அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பாருங்க, 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில், பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது அரணான பட்டணத்தில் இருக்காதீங்க, சவுல் வந்துடுவாங்க, அதனால் இது உங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீ போய் இருக்க வேண்டியது வேற இடம் என்று கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், எவ்வளோ அருமையான கர்த்தர் பாருங்கள், ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறோம் ஏசாயா 30:21 வசனத்தில், ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல். நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும், இது வழி இல்லை, நீ இப்படி போகணும், இந்த வழியில் போ, அந்த வழியில் போ என்று பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும், எந்த வழியிலே நீ நடக்க வேண்டும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னதை சங்கீதக்காரன் பதிவிட்டு இருக்கிறார். எஸ் பிரியமானவர்களே, நம்மேல் கர்த்தர் கண்ணை வைத்து வழி நடத்துவார். இப்போ தாவீதுக்கு சொன்னார், நீ அரணான பட்டணத்தில் இருக்காத, நீ அங்கே போயிடு, இது உனக்கு சேஃப்டி இல்லை, அங்கே போயிடு. தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். தாவீதும் அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விட்டான். இப்படி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பார்க்க அந்த சங்கீதம் 27 ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 27 நாம் பார்க்கும் பொழுது 11வது வசனத்தில், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தமாக செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். சரியான பாதையில் நடத்தும் என்று சொல்லும்போது அவர் சரியான பாதையில் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தில், சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடார மறைவிலே வைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒலித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, தீங்கு நாளிலே மறைத்து காத்து கொள்வார்னு சொல்கிறார். அப்படி தான் கர்த்தர் சவுலிடத்திலிருந்து தாவீதை அற்புதமாக காத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இவ்விதமாக பிரியமானவர்களே, தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து, அதே நேரத்தில் தன்னுடைய கடமை உணர்ச்சியை மறவாமல் கடமையையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு காத்திருந்ததினாலே கர்த்தர் அவனை பாதுகாப்பாக வழி நடத்தினார். பாதுகாப்பாக வழி நடத்தினது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக தொடர்ந்து காத்திருந்தபடினாலே கடைசியில் கர்த்தர்
தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திலே வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, தாவீதை விரட்டி அடித்த சவுலும் அவனுடைய சந்ததியும் யுத்தத்திலே மரித்து போனார்கள். ஒரு நாள் வந்தது, சவுல் படுத்து கொண்டிருக்கிறார், தாவீது இங்கே நிற்கிறாரு. சவுல் தூங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய ஈட்டி அங்கே இருக்கிறது, தாவீது இங்கே நிற்கிறார். கூட இருந்தவன் சொல்கிறான், அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்தி போட இவன் தானே உன்னை கொல்ல தேடுறான். தாவீது சொன்னார், நான் செய்ய மாட்டேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இவர் என் ராஜா, என்னை இவர் துரத்தினாலும் இவர் என் ராஜா. ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை அவர் பெலிஸ்தேர் யுத்தத்தில் அவர் இறந்து போகலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நிறைவேற்றலாம், கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு தாவீது காத்திருந்தார். அதுபோலவே சவுல் ராஜா யுத்தத்திலே மடிந்தார், யோனத்தானம் யுத்தத்திலே மடிந்தார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கூடி தாவீதுவை ராஜாவாக்கினார்கள். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தருக்கு காத்திரு. உன்னுடைய கடமைகளை செய்ய மறக்காதே. தவறான பாதையிலே சென்று விடாதே. கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். தவறான பாதையிலே செல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். அதை கேட்டு சரியான பாதையிலே சென்று கர்த்தருடைய அந்த நாள் வருகிற வரைக்கும் காத்திருந்து அவருக்காக உன்னுடைய கடமைகளை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை எப்படி வழி நடத்துகிறீர், தாவீது எப்படி உமக்காக காத்திருந்தான் கர்த்தாவே, அதுபோல நாங்கள் காத்திருந்து துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் கூட நாங்கள் திடமனதாக இருந்து உமக்காக காத்திருந்து உம்முடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற கிருபை தார். ஆசீர்வதியம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். சுகவீனமாக பலவீனமாக வந்தவர்களை ஆண்டவரை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.